தப்பு ஒன்னும் செய்யலையே, தொலைதர எண்ணலையே, கூடிழந்த கொஞ்சம் கிளி குப்பை குலானதென்ன ராதா, சாப்பிட்டியாம்மா? எனக்கு சாப்பாடு ஒரு கேடா? ஏமா ஏமா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன இப்படி பேச சொல்ற? அம்மா, உன்னை சுமங்களையா பார்க்கணும் தாம்மா ஆசைப்பட்டேன். இப்ப என் கண்ணு முன்னாடியே அம்மங்களையா நிக்க வச்சு பார்க்க எனக்கு மட்டும் ஆசையாம்மா. நல்லா இருந்த என் வாழ்க்கை எனக்கு இப்படி வெள்ளை புடவை கட்டி நான் வேதனை அனுபவிக்கிறேனா? அதுக்கு காரணம் நீ. போதும் ராதா, போதும். இனிமேல் நான் எந்த தப்புமே செய்ய மாட்டேமா. அதுதான் எல்லா தப்பையும் செஞ்சு முடிச்சிட்டியே. இன்னும் செய்யறதுக்கு அப்படி என்ன இருக்கு? சொல்ல, இன்னும் என்ன இருக்கு? ஒரு நல்ல மனுஷனுக்கு வாக்கப்பட்டு சந்தோஷமா வாழ வேண்டியவனா, செய்யாத தப்புக்கு நீ அவருக்கு கொடுத்த தண்டனைக்கு அந்த ஆண்டவன் உனக்கு கொடுத்த பரிசுதா உன் தங்கச்சிய நீ காலமல்ல விதவையா பார்க்கணும்னு அந்த ஆண்டவன் தலையில எழுதி வச்சிருக்கா. நம்ம வாழ்க்கை பூஞ்சோலையா சந்தோஷமா வாழ வாழ்க்கை கொடுத்தவர நீ புதகுழியில தள்ள பாத்தியே, அதுக்கு அந்த ஆண்டவன் கொடுத்த பரிசுதான் இரு பாரு. காலம் பூரா சந்தோஷமா வாழணும்னு கண்ணனோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டனே, அந்த கனவை கழிச்சிட்டியே. ஏமா, நான் வேணா கண்ணனை போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஏன்? எதுக்கு? இன்னும் எத்தனை நாளைக்கு அவர் உயிரோட இருப்பாருன்னா? ஐயோ ராதா, என்ன வார்த்தையால கொல்லாதமா. உன்னை நான் கொல்றதா? இல்லனா இல்ல, உன்னோட மனசாட்சியே உன்னை அணுவா சாகடிக்கும். நீ அணுவா வேதனைப்படுறத நான் வேடிக்கை பார்க்கணும். அப்பதான் என்னோட மனசு ஆறும். தப்பு பண்ணிட்டேன். தப்புக்கு பரிகாரம்னு ஒன்று இருக்கும். இதுக்கு பரிகாரமே இல்லையா? நான் என்னதான் பண்ணட்டும்? நீயே சொல்லு, நான் என்ன பண்ணட்டும்? இல்லை பொருட்டு நீயாவது போய் அவனை பார்த்துட்டு வரியா? நானா? நான் எப்படி போய் அவரை பார்க்க முடியும்? ராதா, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். நீங்க 2 பேரும் சந்திச்சா ஒருவேளை என்னை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? தயவு செஞ்சு எனக்காக ஒரே ஒரு தடவை கண்ணனை போய் பார்த்துட்டு வாமா. சரிண்ணா, நான் போறேன்.